வாழ்வின் தத்துவங்களில் கடமையை பற்றி சில வார்த்தைகள். கடமையை பற்றி கீதை என்ன சொல்கிறது என்றால், கடமையை செய்யாமல் இராதே. பலனை பற்றி சிந்திக்காமல் ஒருவன் கடமையை செய்ய வேண்டும். பலன் கருதாமல் வினை முடிப்பவனே கருமயோகி. தன் மனதை சமமாக வைத்து கொள்ளும் யோகி பலனை விரும்பாமல் தன் வேலைகளை செய்கிறான். தன் விருப்பப்படி செய்கின்ற கருமங்கள் கூட அவன் காமிய கருமங்களாக கருதுகிறான். கட்டாயம் செய்தாக வேண்டிய கருமங்களை நித்திய கருமம் போல் எண்ணி செய்கிறான். அவன் தன் விருப்பப்படி செய்கின்ற எல்லா கருமங்கள் குறிப்பிட்ட சில பலன்களை அடைவதற்கென்று ஏற்பட்டவை. நாம் அறிந்து செய்கின்ற யாவும் காமிய கர்மத்தில் வருகிறது. வினை முடிந்தவுடன் அவை பலனுக்காக பற்றி கொண்டு திரிகிறது. அதனால் ஆன்மா விடுதலை பெறாமல் தனைப்பட்டு கிடப்பதற்கு அது காரணமாக அமைகிறது. நித்திய கர்மங்களை செய்து முடிப்பதால் ஒருவன் உள்ள தூய்மை பெறுவதை தவிர அவனுக்கு வேறொன்றும் நேரடியாக கிடைக்காது. நித்திய கர்மங்களை செய்யும் பாங்கில் நாம் எல்லா வினைகளையும் செய்வோமானால் அவை நம்மை பிணிக்க மாட்டா. காரணம், அவையும் நிஷ்காமிய கர்மமும் ஆகிவிடுவதே. செயலில் தத்துவம் பற்றி கீதை இப்படி சொல்கிறது: உன்னுடைய வினைகள் உன்னை தலைக்காதபடி வினையாற்று, கடமையை கடமையாகவே செய் என்று சொல்கிறது. அதாவது உன்னுடைய வினைகள் உன்னை தலைக்காதபடி வினையாற்று, கடமையை கடமையாகவே செய் என்கிறது. செயலில் துறவு என பொருள்படுமே தவிர செயலை துரத்தல் என்று இவை பொருள்படாது. அதனால் ஒரு யோகி எந்த பிரதிபலன்களையும் எதிர்பார்க்காமல் அவன் கடமையாற்ற வேண்டும். இந்த ஞான நிலை எய்துவதற்கு அவனுக்கு ஒரு சரியான ஒழுக்கமும் தேவைப்படுகிறது. உயர்ந்த பண்புகள் அவனிடம் வளர்க்கப்பட வேண்டும். புலன்களும் மனமும் அவன் கட்டுப்படுத்தி வைத்து கொண்டிருக்க வேண்டும். யோகியானவன் அலைபாயும் தன் எண்ணங்களை கட்டுப்படுத்தி மனதையும் ஒருநிலைப்படுத்த வேண்டும். அவன் ஒரே நிலையில் இருக்க வேண்டும். அவன்